அந்த இது இருக்குல்ல, டிஸ்குவாலிஃபை சொல்ற டாஸ்க் இருக்குல்ல, அப்பவும் கூட அதாவது ஒரு கேஸ் நடக்குது. அங்க கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. கனி சொல்றாங்க நெக்ஸ்ட் டைம் டிஸ்குவாலிஃபை பண்றேன்றாங்க. நீங்க என்ன பிளேயர் சொல்றதை கேட்டு செய்றீங்க அப்படின்றாங்க. உங்க வாயிலிருந்தே டிஸ்குவாலிஃபை வரல, பிளேயர் சொல்றதை கேட்டு செய்றீங்க அப்படின்றாங்க. பிளேயர் சொல்றது அவங்க எல்லாம் கத்திட்டு இருக்காங்கன்றதுக்காக நான் வேற என்ன முடிவு எடுக்க முடியும்? கேம் 3வது வாட்டியா நடக்குது. ஆக்சுவல் டாஸ்கா இது 3 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல முடிய வேண்டிய டாஸ்க். ஏற்கனவே 3 முறை போயிடுச்சு. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேற என்ன செய்யணும் எதிர்பார்க்கறாங்க? இன்னும் ஒரு கண்டஸ்டன்ட்க்கு அவங்களுக்கு யாரு மேலயுமே நீங்க சொல்ற எம்பத்தி, 90, 100, 200 எல்லாம் இருந்ததே கிடையாது. நமக்கு மட்டும் எதுக்கு அவங்க மேல இருக்கணும் எம்பத்தி எல்லாம்? அண்ட் இன்னொன்னு எம்பத்தின்றது யாரு மேல இருக்கணும்? நான் சரியான ஆள் தப்பா அந்த பேச்சுக்கே போல. எம்பத்தின்றது உன் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா தான் உன் மேல எம்பத்தி வரும். இப்போ நம்ம ஒருத்தரை புரிஞ்சுக்கிறது தானேங்க எம்பத்தி. உன் வலி என்ன புரிஞ்சுக்கிறது தானே எம்பத்தி. அங்க நீ வலி அனுபவிக்கிறவங்களே கிடையாது, வலி கொடுக்குறவங்க. நீ ஷூ போடாம வருவ, நீ வந்து டிஸ்குவாலிஃபை ஆன பின்னாடியும் போய் ஒருத்தனோட பாட்டில இது பண்ணி கெடுக்க போவ. அண்ட் அப்படி அவங்க பேர் என்ன, திவ்யா எல்லாம் வந்து டிஸ்குவாலிஃபைன்னு சொன்ன உடனே அங்க கம்முன்னு வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அது ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸ். ஆனா அதை பண்ணாம நான் டிஸ்குவாலிஃபை எனக்கு அப்புறம் வருவேல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீ வருவ. போனதுக்கு அப்புறம் திரும்ப 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 ஒருத்தன் கத்தியை வச்சு இறக்கி இறக்கி அவனை பிராண்ட் பண்ணிக்கிட்டே இருப்ப. உனக்கு பிடிச்ச, அதாவது நீங்க பண்ற எந்த பிராண்டிங்குமே அந்த ஷோக்குள்ள இருக்கிற பிராண்டிங் கிடையாது. அதான் உங்களுக்கு, அதுதான் உங்களுடைய பிரச்சனை. நீங்க ஷோக்குள்ள ஒருத்தனை பிராண்ட் பண்ணல, நீங்க ஷோக்கு வெளியே இருக்கிற கான்டெக்ட் வச்சு ஒருத்தனை பிராண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க திருப்பி திருப்பி. உனக்கு வந்து நீ வந்து மேன் ஹேண்டில் பண்ற, நீ வந்து இது பண்றன்றது எதுவுமே அந்த கேம் சம்மந்தப்பட்டது கிடையாது. நீ அதை வெளியே திருப்பி திருப்பி கொண்டு போய் உன் இமேஜ், உன் கேரக்டர் அசோசியேஷன் கேம் தான் அவங்க விளாண்டு இருக்காங்க. உன் கேரக்டரை நான் காலி பண்ணுவேன், உனக்கு 2 முகம் இருக்கு, உன் மூஞ்சியை கிழிக்கிறேன், மூத்தரையை கிழிக்கிறேன், இதுதான் உன்னோட ரியல் ஃபேஸ், ட்ரூ கலர்ஸ் வெளியே வருது, அப்படி இப்படின்னு நீங்க பண்றது எல்லாமே அவனோட அந்த கேமை தாண்டி அவனோட அந்த கண்டஸ்ட் தாண்டி அவனோட பர்சனலா அவனோட கேரக்டர் அசோசினேஷன் பண்ணுவாங்க. அண்ட் இதைத்தான் அவங்களுடைய கேமா இங்க கிடையாது. நீங்க யாராவது சர்வைவர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவங்க அங்க இருந்தே இந்த கேமை தான் விளாண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே கேம் இதுதான், அது கேமும் கிடையாது, அதுதான் அவங்க. இதைத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க திரும்ப 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 திரும்ப. அப்புறம் நீ இதை பண்ணிட்டு கூட எனக்கு எல்லா சீசன்லயும் இது ஒரு எப்படி அதை எப்படி நான் சொல்லி வச்ச மாதிரி வந்து அமைறீங்க அப்படின்றது தெரியவே மாட்டேங்குது. கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு இல்லாத, ஒரு சுயமரியாதை இல்லாத ஒரு கூட்டம் ஒண்ணு இந்த மாதிரியான கண்டஸ்டன்ஸை சுத்தி போய் உட்காந்துக்கிறாங்க. எப்படிதான்டா செட்டு எல்லாம் சேருதுன்னு தெரியல. நீங்க காயத்ரி அகராம இருக்கீங்கன்னா அவங்கள சுத்தி இதே மாதிரி 5 பேர் இருந்தாங்க சொந்தத்துக்கு இருக்கு. அதே மாதிரி இப்ப மாயாவுக்கு ஒரு 5 பேர் இருந்தாங்க. அதே மாதிரி இப்ப பார்வதிக்கு ஒரு 4 பேர் போய் உட்காந்துருக்கானுங்க. கமருதீனா இருக்கட்டும், திவாகரா இருக்கட்டும், அவங்க பேர் என்ன, இந்த புதுசா ஒருத்தர் போயிருக்காங்களே, அவர் பேர் தொலைய மாட்டேங்குது, அமித் பால், அவரு, அவரா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் போய் பார்வதி சூப்பர், அவங்க யாருக்குமே போய் அதை கால் பண்ண தெரியல. கமருதீன்லாம் இடம் இடமா போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காப்ல. எங்க அவங்க ஒரு பொண்ணுங்க, ஒரு கவ், அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக வச்சிருந்த பால்ன்ற மாதிரி பேசினே இருக்காங்க. நிறுத்துறா எப்பாடே அப்படின்ற மாதிரி இருக்கு. கேம்டா அது. இந்த கேமை வேற எப்படித்தான் விளாண்டுட்டு இருக்கேன்னு. சரி, நீ ஏதாவது இப்ப இந்த இடத்துல நீ ஸ்கோர் பண்ணலாம். ஆக்சுவலா எப்படின்னா, சரி அந்த கேம் அவர் அப்படி விளையாடாம இப்படி விளையாண்டு இருக்கலாம், நீ ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா அங்க நீ ஸ்கோர் பண்ணலாம். இந்த மரமண்டைகளுக்கு அதுவும் தெரியல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பொண்ணு வருது இல்லப்பா, அப்ப நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிடணும், அவ்வளவுதான். நான்லாம் விட்டு கொடுத்துருவேன்ப்பா, நான்லாம் இப்படி விளையாட மாட்டேன்ப்பா அப்படின்றாரு. வெளியே வேணா வாங்கடா, சிலை வேணா வைக்கிறேன்ற மாதிரிதான் இருக்கு. கேமுக்குள்ள ஏன்டா போய் உசுர வாங்குறீங்கன்ற மாதிரிதான் இருக்கு. சத்தியமா எனக்கு இல்ல எம்பத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் கூட, திவாகரா இருக்கட்டும், கம்புருதினா இருக்கட்டும், பார்வதியா இருக்கட்டும், இவங்க கூட எல்லாம் விளாடுறாங்க பாத்தீங்களா, இவங்கள நினைச்சு வேணா எனக்கு எம்பத்தியா இருக்கு. ஐயோ பாவம் அப்படின்னு. எனக்கு மத்தபடி அவங்க மேல நம்ம இறக்கம் காட்டுறதுக்கு கருணை காட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. வலிச்சிச்சு அப்படின்னா அடிபட்டா வலிக்குதான் செய்யும், சண்டைன்னா சத்த கிளிக்குதான் செய்யணும் அவங்களுமே சொல்லிக்கிறாங்க. அவங்களுடைய ஒரே பிரச்சனை, எதிரில இருக்கிறவன் ஜெயிச்சா அதை தாங்கிக்க முடியாத வயிற்றுச்சல், அதுக்கு அவங்க பர்னால் வாங்கி தான் போட்டுக்கணும். நம்ம ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை. அதுக்கு ஜெல்லூசில வாங்கி குடிக்கலாம், வேற எதுவும் நம்ம சொல்ல முடியாது. நல்லா சொன்னீங்க. யாரு பேசல இன்னும்? பேசலாங்களா? பேசுங்க பேசுங்க. இல்ல நான் காலையில ப்ரோமோ பார்க்கும் போதே தெரியும். நான் ஸ்பேஸ் போயிருந்தேன். அப்படி காலையிலேயே ப்ரோமோ பார்த்தோன்னே சொல்லியிருந்தாங்க பார்வதி மேல தப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் அப்பயே சொன்னேன், பார்வதி ஒரு கேம் இருந்தானாலே கண்ணு மூடி நம்ம ஆப்போசிட் சைட் போயிடலாம். ஏன்னா அவங்க கண்டிப்பா கரெக்டா ஆட மாட்டாங்க தெரியும்.
அவங்க என் நம்பிக்கை வீணாக்கவே இல்லை. நான் லைவ் எடுத்து ஃபுல்லா பார்த்துட்டே இருந்தேன். சொன்ன மாதிரியே தான் பண்ணாங்க. அவங்க பண்ண எதுவுமே சரியில்லைங்க. அவங்க 3 தடவை ஆடினாங்க. ஃபர்ஸ்ட் டைமும் கையில பிடிச்சாங்க. அது தெரியாம அடிபட்டுச்சு, இடிச்சாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் உள்ள வந்து விளையாடினாங்க. சரி, அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண ஒத்துக்குன்னு சொல்லிட்டு 3வது கேமுக்கு உள்ள போகும்போது அவங்களும் அக்ரி பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள போனீங்கன்னா டிஸ்குவாலிஃபைன்னு சொன்னாங்க. அதை அவங்க அக்ரி பண்ணிட்டு தான் 3rd கேமுக்கு பார்வதியும் ஓகே சொன்னாங்க. ஆனா பார்வதி ஃபர்ஸ்ட் டைம் டிஸ்குவாலிஃபை ஆனவொன்னே ஒத்துக்கல. எப்பவும் போல சபரியை போய் சீண்டனாங்க. ஃபோர்ஸா தள்ளி விட்டாரு. என்ன பண்ண முடியும்? பிளாக் பண்ண முடியாது. சப்போஸ் அவங்கள புடிச்சு வைக்கலாம், கை பிடிச்சு வைக்கலாம். ஆனா கை பிடிச்சு வச்சா என்ன நடக்கும்? அதுல ஒரு கேம் ஆட்டுருவாங்க, உமன் கார்டு யூஸ் பண்ணிருவாங்க. பயமா இருக்கு. ஏன்னா பார்வதி கிட்ட போகவே முடியாது யாருமே கிட்ட. அவங்க எந்த கார்டு யூஸ் பண்ணுவாங்கன்றது பயந்து பயந்து சில பேர் விளையாடி ஆகணும். அதாவது ஜென்ஸ்னா ரொம்ப பயந்து விளையாடி ஆகணும். அததான் அவனும் பண்ணாரு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அவங்க ஒவ்வொரு விக்கல்ஸ் வந்து பேசினாரு. நேத்து அடிப்பட்ட அடியில கொஞ்சம் புலம்பி இருந்தாரு. இந்த தடவை கமருன் தேவையில்லாம நடுவில் வந்து பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பார்வதி சப்போர்ட்டுக்கு பார்த்தா திவாகரும் வரல. இன்னைக்கு மட்டும் திவாகரும் அவனுக்கு சொம்ப அடிச்சிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கத்தி இருப்பாங்க. இன்னைக்குன்னு பார்த்தா அவர் பேக் வாங்கிட்டாரு, வேற வழி இல்ல. அதனால பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்வதியால இன்னைக்கு ஸ்கோர் பண்ண முடியல, கத்தி எதுவும் பண்ண முடியல, எந்த சேஸும் பண்ண முடியல நீங்க பாத்தீங்கன்னா. ஏன்னா திவாகரும் பக்கத்துல இருந்து சத்தம் போடல. கமருதனுக்கு எப்பவும் போல அவனுக்கு அறிவு இருக்காது. அதனால அவனுக்கு தெரிஞ்ச அறிவோட லைட்டா தான் பேச போனான். விக்கல் சீக்கிரம் பொறுமையா பேசி புரிய வச்ச உடனே அவனை எதிர்த்து பேச முடியல. அவனும் சைலண்டா போயிட்டான். அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னு தெரியல. எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க பார்வதி பண்றது கரெக்ட் இல்ல, அவங்க எதிர்த்து யாரும் ஒருத்த பண்ணாங்கன்னா 2 ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. எனக்கு புரியல. இப்ப யாரோ ஒருத்தவங்க பார்வதிக்கு முன்னாடி நின்று எதிரில போய் நின்னீங்கன்னா அவங்க தப்பு தப்பா திட்டுவாங்களாம். திட்டின உடனே ஏன்னா திட்டினா நம்ம கை நோங்கலாம்னா என்ன சொல்லுவாங்களா, அவங்க பண்ணது தப்பு, நீங்க பண்ணது தப்புல, 2 பேரும் சரி சமணம் அப்படின்னு ட்ரீட் பண்ண சொல்றாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லட்டும்? அவ்வளவுதான். தேங்க்ஸ் அலன். ஷார்ட் ஆஃப் முடிச்சிட்டாலோ. நல்லா பேசுனீங்க, நிறைய கவர் பண்ணீங்க. அவ்வளவுதான். ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க. யாரு நெக்ஸ்ட்? இது பார்வதி இதை பத்தி இல்ல, வேற டாபிக். இப்போ வந்து லைவ் பார்த்தவங்க சொல்றீங்களா? ஒரு வீடியோ மட்டும் டேக் பண்ற மேல எஃப்ஜே பத்தி ஒரு அலிகேஷன் வந்துட்டு இருக்கு. அவன் வந்து யாரு சாண்ட்ராட்ட உங்க ஹிப் சைஸ் என்ன அப்படின்னு கேட்ட மாதிரி சொன்னது யாரு? ஐயோ தப்பு இல்ல நான் சொல்றேன். அதுக்கு என்ன சொல்றேன் அந்த வீடியோ தப்பு இல்ல. ஒரே ஒரு நிமிஷம் தப்பு இல்ல, அது பார்த்தாலே தெரியுது தப்பு இல்லன்னு. இவங்க வேற மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அது அட கடவுளே, அது ஒண்ணும் இல்லைங்க. ஒரு பேண்ட் சைஸுக்கு இவன் போட்டிருப்பான் ஒரு பேண்ட். அந்த பேண்ட் வந்து சாண்ட்ராக்கு பிடிச்சிருக்கும், அதனால சைஸ் கேட்பாங்க. அவங்க 28 சொல்லுவாங்க. அந்த இடத்துல மட்டும் சொல்லுவாங்க. மேல டேக் பண்ணிருக்கேன். நான் நிஜமாலே வேற ஒரு இடத்துல ஏதோ கேட்டான் போல நினைச்சுன்னு இருக்கேன். எனக்கு எனக்கு ஒரு நிமிஷம் சுருன்னு ஏறிச்சு. இல்ல நான் லைவ் பார்த்தேன். இல்ல நான் கிளியரா பார்த்தேன். இல்ல பாரு நான் எப்படியோ அதே மாதிரி இந்த லைவ் பார்த்தேன். அவன் 28 தான். சாண்ட்ரா பதிலுக்கு என்னோட ஹிட் 30 இருந்தாலும் எனக்கு 28 பத்துவும் அப்படின்பாங்க. அப்ப நான் உங்களுக்கு அவன் நெக்ஸ்ட் டைம் தரேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். வெறும் பேண்ட் வேண்டாம் வித் டிஷர்ட்டோட கொடு அப்படின்னு சாண்ட்ரா அதை கண்டினியூ பண்ணுவாங்க. இல்ல எனக்கு அந்த கான்வர்சேஷன் தெரியும். இப்போ சொன்ன உடனே நான் வேற ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு போல இருக்கு, இவன் ஏதோ பண்ணிட்டான் போல இருக்கு. நான் சத்தியமா, ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல எஃப்ஜேனா கொஞ்சம் ஆனாலும் எஃப்ஜேக்கெல்லாம் நம்மள முட்டு கொடுக்க வைக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி கேவலமான வீடியோ எல்லாம் கட் பண்ணி போட்டு. சொல்லுங்க, இதுல யாரு ஃபர்ஸ்ட் வந்தா? பாலகுமாரனா பாலகிருஷ்ணனா? யாரு ஃபர்ஸ்ட் வந்தா? நான் இதை மட்டும் முடிச்சுக்கோ. இந்த பார்வதியோட நீங்க முடிக்கவே இல்லையே. அதுக்குள்ள அதுக்கடுத்து எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த பார்வதியோடதுதான். அதுக்கு அறிவு இருக்கானே தெரியல. எந்த பிசிக்கல் டாஸ்க் எதுலயுமே பிசிக்கல் டாஸ்க் இருந்தாலையும் லாஸ்ட் வீக் நடந்த டாஸ்க்ல மட்டும்தான் ஏதோ பண்ணிருக்கு. மத்த எந்த டாஸ்க்லயுமே எனக்கு எதுவுமே தெரியல. எல்லாமே அடிச்சுட்டு உருண்ட மாதிரிதான் இருக்கு. அதனாலதான் அந்த டாஸ்கே கொலாப்ஸ் ஆன மாதிரி. இதுல வந்து அடி வாங்குறதும் எல்லாருக்குமே ரெடியாகி அடி வாங்கியிருக்கு. அடி வாங்குறதுக்கு ரெடியாகி அடி வாங்கியிருக்கு. இதுக்கு திருப்பி எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கணும்? எதுக்கு ஒரு கார்டு, ஏதாவது ஒரு கார்டு கண்டிப்பா கொண்டு வந்து வச்சிருக்கோம். இப்ப நாமினேஷன் வேற, இப்போ ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. இதுல ஏதாச்சும் ஏதாவது ஒரு கார்டை கொண்டாந்து வச்சிருக்கோம். ஷேர் பண்ணிருக்கேன் அந்த நாமினேஷன் ப்ரோமோ.
ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்தது. ஏங்க பேச ஆமா விடுங்க, ஆமா அவர் பாருங்க, அவர் புலம்புறாருங்க. பேசுங்க பேசுங்க. ம். ஏதாவது வச்சிருக்கோம் இது. அங்க உள்ளுக்குள்ள அபிஷியலா அதை பண்றாங்களா, வேணும்னு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்களா, பார்வதிக்கு வேணும்னு விஜய் டிவி ஃபீட் பண்ணிட்டு இருக்கா இல்ல என்னன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. என்ன நடந்தாலும் பார்வதி பார்வதி பார்வதி. லாஸ்ட் வீக்ல மட்டும் தான் அதிகமா பார்வதி ப்ரோமோ வராம இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வீக் டே 1லயே பார்வதி ப்ரோமோ 3 ப்ரோமோவும் பார்வதியோடது. அதை பார்த்தாதான் கொஞ்சம் வைத்தறிச்சலா இருக்கு. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கொஞ்சம் கூட இல்ல. அதை பத்தி ஆர்கியூ பண்றதுக்கு என்ன இருக்கு? அது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா இல்லன்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனா அதுக்கு முட்டு கொடுக்க நிறைய பேர் வர்றாங்க, பார்வதிக்கு முட்டு கொடுக்க நிறைய பேர் வர்றாங்க. எதுக்கு எதுக்கு இப்போ சார் ஒரு ஆள் என்னைய கெட்ட இங்க வார்த்தையில பாருங்க, திட்டுறாங்க அப்படின்னா இப்ப வர ஆட்கள்லாம் ஒரு ஹியூமானிட்டியே இல்லையன்னு வர ஆட்கள்லாம் வந்து கனி வந்து தூக்கி அந்த தூர கடாசும் போது ஃபயர் அவுட் ஆட்கள், அதை வந்து கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்த ஆட்கள். அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க முடியாது. நீங்க வந்து இல்ல என்னோட வைத்தறிச்சல் நான் காலையில இருந்து கேட்டுட்டு இருக்கேன். எல்லாரும் சொல்றாங்க அதோட பார்வதி மாதிரி வச்சுக்கோங்களேன். எனக்கும் வயிறு எரியுது அதை பத்தி பேச பேச. வேற யாரோ வேணாலும் பேசலாம். அது மறந்துருச்சு ப்ரோ. இவ்வளவு நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், இடையில கிராஷ் கொஸ்டின் வந்தாலே மறந்துடுது. ஐயோ சரி, நீங்க திருப்பி இங்கே இருங்க, உனக்கு ஞாபகம் வரும்போது நடுவில் வர முடியல. ஒரு நிப்பாட்டமும் நான் தான் ஃப்ளோ இல்லாம பேசுறேன், மத்தவங்க எல்லாம் ஃப்ளோவோட பேசுறாங்க, அதனால ஸ்டாப் பண்ண மனசு வரல. அதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாம் கொஞ்சம் தெளிவா இருக்கிற ஆட்கள், இந்த ஃப்ளோவா பேசுறவங்க எல்லாம் நடுவுல வந்தா நீங்க உள்ள பூந்துருங்க. ஆமா ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. என்னால முடிஞ்ச அளவுக்கு அடிச்சிட்டேன். இல்ல நீங்க இங்கே இருங்க, ஞாபகம் வரும்போது திருப்பி அடிங்க, போவாதீங்க இப்போ. இப்ப நெக்ஸ்ட் யாரு? பாலகிருஷ்ணனா பாலகுமாரனா? பாலகுமார். சொல்லுங்க. ப்ரோ, நான் பார்வதியை பத்தி ஒரு ஜென்ரிக்கான ஸ்டேட்மெண்ட் சொன்னோம். அவங்கள பத்தி ஜென்ரலா என்ன சொல்றாங்கன்னா 90+% ப்ரோமோஸ்ல அவங்க தான் ஷோ ரன்னர்னு. எதையாச்சும் ஒரு 5% பாசிட்டிவா வந்திருக்கா? இந்த ஷோ வந்து ரொம்ப வந்து அக்லியரா போறதுக்கு காரணமே அவங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப டாக்ஸிக்கா நினைக்கிறது இந்த மாயா சீசன் தான். அதுல மாயா கூட ஒரு என்டர்டெயின்மெண்ட்னு ஒரு இது ஏதோ பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு வெறும் சண்டை சண்டை சண்டை. அந்த கேம் இவங்க உள்ள இருக்கிற வரைக்குமே பிக் பாஸ்ங்கிற ஷோ இன்னும் இந்த ஷோ வந்து இந்த சீசன் அட்டர் ஃபிளாப் தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களால ஒரு பாசிட்டிவிட்டியே கிரியேட் பண்ண முடியல, ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. எப்படின்னா இப்ப திவாகர் மாதிரி ஆளுன்னா அவர் வந்து எல்லாம் ஒதுக்குறாங்கன்னு சொல்லி அவங்க போய் அவர்கிட்ட நின்றுட்டு சப்போர்ட் பண்ற மாதிரி இது பண்ணிட்டு அவங்க உள்ள பண்ணிட்டு அவரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்களே ஒழிஞ்சு நம்ம ஒரு அண்ணன் தம்பியா நல்லா இருக்கலாம், ஒரு மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. அந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டு இருக்கு இந்த பிக் பாஸ் சீசன். அதான் சொல்றேன், ஏதாவது என்னோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அவங்க உள்ள இருக்க வரைக்கும் இந்த சீசன் வந்து மேல இருக்க போறதே இல்லை, ஹாப்பி மூமெண்ட்ஸ் கிரியேட்டே ஆகாது, ஒன்லி நெகட்டிவிட்டியா மட்டும்தான் இருக்கும். அவ்வளவுதான் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இவ்வளவு ஷார்ட்டா பேசி முடிச்சிட்டீங்க, நிறைய சொல்லுவீங்கன்னு பார்த்தனே. இல்ல ப்ரோ, அத பத்தி பேசினா நம்மளுக்கு இன்னும் மனம் உடைச்சல் தான் ஆகும். எவ்வளவு நேரம் திட்டுறது, இவ்வளவு நேரம் திட்டு. புரியுது நல்லா தான் பேசுறீங்களா? இல்ல ப்ரோ, ஒரு டாக்ஸிக்கான சீசன் கூட ஏதோ பாசிட்டிவிட்டி கொஞ்சமாச்சு இருக்கும், ஏதோ ஒரு மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. போனதான் மாயா பூர்ணிமா அவங்க இதெல்லாம் நல்லா இருக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு. அது மாதிரி ஏதோ ஒரு பாண்டு இருக்கா ப்ரோ இதுல? ஏன்னா இவங்க வந்து வேணும்னே அவங்க மீதி எல்லா கண்டஸ்டன்ஸையும் ஒருத்தருக்கு எகென்ஸ்டா அவங்களே திருப்பிக்கிறாங்க. கேட்டா நான் வந்து எல்லாரும் சேர்ந்து என்னை அடிக்கிறாங்க, பார்வதி பிடிக்கல, ஷோ ரன்னர்ஸ் இவங்க பார்வதி வந்து எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தான் 30 நாளா எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்காங்க. அது ஆயி என்ன ஆயிடுச்சு, அதுவே பழகிருச்சு அவங்க ஃபேன்ஸுக்குலாம். ஓ, நம்மளாலதான் எல்லாத்தையும் அவன்டா 30 நாளா அவன் தான்டா அவதான், அதாவது பார்வதி தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க. அது தெரியல உங்களுக்கு. ஆனா இவங்க பண்றதுல அவங்க வந்து கத்துறதுனால சபரி எக்ஸ்போஸ், விக்கல்ஸ் எக்ஸ்போஸ், இப்ப இதை வச்சு இவங்க ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இன்னும் 90 நாள் ஆனாலும் இப்படிதான் ஓட்டிட்டு இருப்பாங்களாட்டு. எக்ஸ்போஸ் பண்றாங்க. நீங்க எக்ஸ்போஸ் பண்றது கொஞ்சமாச்சும் நினைச்சு பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்க பேசுறத பார்த்தா. அவ்வளவுதான். சூப்பரா பேசுனீங்க பாலா, அடிக்கடி வந்து பேசுங்க. ஓகே ஓகே. பாலகிருஷ்ணன் சொல்லுங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இப்ப 2 பேருக்கு முன்னாடி யார் பேசினான்னு எனக்கு கரெக்டா எனக்கு நேம் காட்டல.
ஆனா மனுஷன் உண்மையிலேயே உள்ள எங்களுக்கு இல்ல எனக்குள்ள இருந்த நிறைய விஷயத்த வந்துட்டு மொத்தமா சேர்த்தி வச்சு சொல்லிட்டாரு. அதனால அவருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த போன வாரம் நல்லா பண்றாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அதுல எனக்கு ஒரே ஒரு இஷ்யூ இருக்கு. என்ன இஷ்யூங்கிறத விட இது என்னோட தாட் ப்ராசஸ் மேபி கரெக்ட் மீ பண்றோம். இப்ப அதே ஹோட்டல் டாஸ்க் அங்க உள்ள இருக்கிறவங்களை வச்சு விளையாண்டுருந்தா ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறத நம்ம ஆல்மோஸ்ட் இத்தனை நாளா பாத்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அதனால அமைதியா இருந்தாங்களே தவிர்த்து இதே டாஸ்க இதே வெறி லாஸ்ட் சீசன் இல்ல எல்லா சீசன்லயும் பண்ற மாதிரி உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸே வச்சு பண்ணியிருந்தா அதே பிரச்சனைகள் அப்பயும் நடந்திருக்கும். நடக்காமலாம் இருந்திருக்காது. இந்த ஜீவனை வச்சு அசியூமெல்லாம் இல்ல, நம்ம கன்ஃபார்மாவே சொல்லலாம். ஸோ அது ஒரு விஷயம். இந்த நல்லா இருந்தங்கிறது ஏன்னா உள்ள வந்த 3 பேருமே நல்லா வாய்ப்பே திரும்பி ரிட்டர்ன் கொடுக்குற ஆளுங்க. தீபாக்கா இருக்கட்டும், மெயினா மஞ்சரி உள்ள இருக்கு, அந்த அம்மா வச்சு கிழிச்சுட்டு வந்திருக்கோம். சோ அது ஒரு நாள் நல்ல ரீசனா வழக்கம் போல எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் டே உள்ள வரப்ப எப்படி எல்லாம் அமைதியா இருப்பாங்களோ அந்த மாதிரி அமைதியா இருந்துட்டு போயிட்டாங்க. நானும் இதே மாதிரி நிறைய சொல்லணும்னு இருந்தேன், எனக்கு சரான்னு வந்துருச்சு. ஓகே, எனக்குமே வந்துட்டு டு பி ஆனஸ்ட் என்னவா இருந்தாலும் எனக்கே சபரி லைட்டா ஓவர் போர்ட் வாட் எவர் த ரீசன் பீயிங் எனக்கே கொஞ்சம் லிட்டில் ஓவர் போர்டா போன மாதிரிதான் இருந்துச்சு. பட் ஸ்டில் அதுக்கு அடுத்தடுத்துன்னு ஒவ்வொன்னு வந்து பண்ணப்போ லிட்டரலி ஒரு இடத்துல எல்லாம் போல்ல என்ன கேள்வியே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சபரி எஸ் பண்ணது கரெக்டா, ஆமா சபரி பண்ணது தப்பு, அப்படி மாத்தி என்ன போல் போட இன்ஸ்டன்டா மாத்துறதுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மேடம். எனக்கு இன்னொன்னு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா தெளிவா இன்னைக்கு எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு விக்ரம வந்துட்டு ஒரு 2 நாள் முன்னாடிதான் வச்சு காயின்னு காஞ்சேன். அந்த காஞ்சதுக்கு வந்துட்டு சரி அதை முன்ன ஒரு 10 நாளைக்கு நீ அமைதியா இருந்துக்கோ அப்படிங்கிறதுக்கு இந்த 10 நிமிஷம் கண்டென்ட் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. லிட்ரலி ஆப்போசிட்ல யாராவது பேச ஆரம்பிச்சா அதாவது எனக்கு என்ன டவுட்னா, மத்தவங்க பேசிட்டு இருக்கிறப்ப நடுவுல வந்து இவங்க பேசுவாங்க, கேட்டா நானும் இந்த வீட்டுலதான் இருக்கேன், நான் இங்கதான் இருக்கேன். அதாவது லிட்ரலி ஏங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டப்போ நான் இங்க வீட்டுலதான் இருக்கேன், நான் ஏன் இஷ்டம் செய்வேன். அதே நீங்க பேசுறப்ப வந்துட்டு அங்க வந்து என்னன்னு நின்று பார்த்தா உங்களுக்கு அது இரிட்டேட் ஆகும். அதாவது இப்ப உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், மத்தவங்களுக்கு டொமேட்டோ பண்ணிட்டாரு. சோ அது இல்லாம எனக்கு இதெல்லாம் தான் ஆட் பண்ணுன்றது. ஏன்னா இந்த லாஸ்ட் வீக் எல்லாரும் நல்லா பண்ணாங்கன்னு பேசுறப்போ எனக்கு அது ஒண்ணுதான், எனக்கு அதுதான் வருது. நல்லா எல்லாம் பண்ணல, வந்தவங்க அந்த மாதிரி, அதனால மேடம் அமைதியா இருந்தாங்க. எனக்கு வாய் கிழிச்சு விட்டுருவாங்க 2 பேரும் வந்திருக்கிற 2 ஜீவன்களும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தாங்க. நல்லவங்களை எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. தேங்க்யூ. நல்லா பேசுனீங்க. என் செல்லம் அழுதுகிட்டு இருக்கு, அது தயவு செய்து போய் பாருங்க, பார்த்து வருத்தப்படுத்திட்டு வாங்க ப்ளீஸ். பாருங்க, எஸ்ஜே சூர்யா மோடுக்கெல்லாம் போக நான் ரெடியா இல்ல. அது வந்து எனக்கு என்னையே ரீசெக் பண்ணிக்கிற மாதிரியே இருக்குது. விட்டுருங்க. நானே முயன்று என்னதான் இருந்தாலும் வயலன்ஸ், என்னதான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி வேணுமாமா? அவங்க ஃப்ரெண்ட் வேணுமா? தமிழ் ஒரு செகண்ட் சந்தோஷப்பட்டு வெளில போக இருந்தேங்க. தெளிவா யாருன்னு சொல்லுங்க. பாத்தீங்களா, நிறைய பேர் எஸ்ஜே சூர்யா மோட்ல இருக்காங்க இன்னைக்கு. வேணாம். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், நான் வந்து வாபஸ் வாங்கிக்கணும் சில விஷயத்த. என்னன்னா, நானும் வந்து இது ஜெனரல் இஷ்யூவா பார்த்து அந்த இடத்துல பார்வதி இல்லாம அப்படின்னு யோசிச்சு பேசினாலும் அடுத்த 10வது நிமிஷம் வந்து பார்வதி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னு போட்டு என்ன மொத்தமா வந்து பார்வதியை தூக்கி போட்டு மிதிக்க வச்ச பிரியாவுக்கு மிகவும் நன்றி. ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த இன்சிடென்ட்டை பேசும்போது கூட நான் பார்வதியை திட்டல. சோ மிக்க நன்றி.
நிஜமானவே சொல்றேன். நானே சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் நானே இந்த சென்ஸ் இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் பார்வதி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இப்படிலாம் பேசுனீங்கன்னா தயவு செஞ்சு அது பார்வதி தான் அடி வாங்குவா, தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இன்னைக்கு அவங்க மேல இருந்தது வந்து அவங்க மேல எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஆப்போசிட் குரூப்ல சபரியோட பிஹேவியர்ல எனக்கு இஷ்யூ இருக்கு. ஆனா அதை கூட திட்ட விடாம என்ன சபரிக்கு டிஃபென்ஸ் எடுக்க வச்சுட்டீங்க. அண்ட் இந்த ஒரு மனநிலை இருக்குல்ல, தட் ஹாஸ் டு பி கால்ட் அவுட். ஐ அக்ரி. அதாவது பாரு அப்படித்தாங்க, நோயிங் பாரு, பீயிங் பாரு. ஆனா வந்து சபரி வந்து எப்படி இருக்கணும் அப்படிலாம் தேவையில்ல. எனக்கு எரிச்சலா வருது அப்படி சொன்னா. இல்லங்க, என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல. என் செல்லம் அழுதுட்டு இருக்காங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். லைக் வாங்கின சம்பளத்துக்கு உருப்படியா இன்னை வரைக்கும் வேலை செய்ய முடியல, ஹர்ட் ஆகுது, வெளியில உலகத்தை மிஸ் பண்றேன், வீட்டை மிஸ் பண்றேன், அவ்வளோ அழுக வருதுன்னா கிளம்பி கதவை திறக்க சொல்லி வெளியில போக சொல்லுங்க. இல்லாட்டினா அந்த கன்ஃபெஷன் ரூம்ல லெஃப்ட்ல ஒரு டோர் இருக்குல்ல, திறந்து வெளியில வர சொல்லுங்க. என்னங்க ஒரு எம்பத்தியே இல்லையா ஒரு பொண்ணு? அதுக்கு நந்தினியா இருக்கணும். அப்ப நந்தினியா இருக்கணும். அரோராக்கெல்லாம் லெஃப்ட் பக்க டோர் திறக்காது. இல்லங்க ஒரு பொண்ணு அழுவுறாங்க, என்ன கேட்டீங்க? எம்பத்தியே இல்ல. வேர் இஸ் தி சொசைட்டி கோயிங்? இல்ல, நேத்து வாங்குற காசுக்கு அந்த பொண்ணு வேலை செய்யறது இல்லன்னு யார் சொன்னது? அது யாரோ சொல்லிருப்பாங்க. இல்ல, இந்த ரூம் ஹோஸ்ட் தான் சொன்னாங்க. இல்ல, அந்த ஒரு எம்பத்தி வந்து உங்க யார்ட்டும் இல்ல. வேர் இஸ் சொசைட்டி கோயிங்? விச் சைடு? ஓ, சொசைட்டி கார்டு. அப்புறம் விச் சைடு? இந்த எம்பத்தி சொசைட்டிக்கு வேணாங்க. காலன் எடுத்த விக்டிம் கார்டு டிக்ளைன் ஆயிடுச்சு. ஐயோ, அப்போ கடைசி வரைக்கும் நான் அரோராக்காக பேச முடியாதா? இல்ல, நீங்க இப்ப எடுத்த விக்டிம் கார்டு டிக்ளைன் ஆயிடுச்சு. பேசலாங்க. அரோராவோட பயண வீடியோ ரொம்ப கியூட்டா இருந்தது, அப்படி மட்டும்தான் பேச உங்களுக்கு அனுமதி இருக்கு. நீங்க பாருங்க, என் தலைவி வந்து வெறி கொண்டு வருவாங்க. நீங்க பாருங்க, உள்ள வந்து ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கமருதனுக்கு சப்போர்ட்டா அரோரா போய் நிக்க போகுது. ஆலனே அரோராவை தூக்கி போட்டு மிதிக்க போறாரு. நாங்கெல்லாம் கேட்கதான் போறோம். இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. மை சாபம், பிடி என் சாபம். ஐயோ, பணம் கொடுக்கிறேன். இந்த வாரமே இது நடக்கணும். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ரேணு சொல்லுங்க. கண்டிப்பா அந்த டைம் நீங்க அரோரா மிதிக்கும் போது உங்களை லீவ் மீ அலோன்னு நாங்க யாருமே ஸ்பீக்கருக்கு வர மாட்டோம். நீங்க தனியாவே புலம்புங்க. சொல்லுங்க. இல்ல, அந்த சக்தி கிட்ட இப்பதான் அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். இந்த சீசன் 6ல ஷெரின்னு ஒரு பிளேயர் இருந்தாங்கல்ல, மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறமா நான் கேம்ல இருக்கேன்ட்டு வருவாங்க. அப்புறம் இந்த டாலை மறைச்சு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து பாரோட பிஹேவியர் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு அடிபட்டிருக்குன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க போய் எடுத்துட்டு வந்து திவ்யாவோட இது போய் எடுத்துட்டு வருவாங்கல்ல, அந்த பிஹேவியர் வந்து ஷெரின் பண்ணும்போது கேஎச் வந்து வீக்கெண்ட்ல அவ்வளோ கிளின்னு கிழிப்பாரு. ஆனா இப்போ இந்த இதை வந்து எடுக்க முடியுமா? இப்போ இந்த மாதிரி ஒரு கேமை விளையாடிட்டு வெளியிலயும் வேற இந்த மாதிரி எல்லா கார்ட்ஸையும் வெளியில இருக்கிறவங்களும் யூஸ் பண்றாங்க. இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு கூட விஜயசால பேசக்கூட முடியாது. பாரோட பிஹேவியர் இதுவே டோட்டலி ராங்கா இருக்கு. எதுக்குறேனும் அப்புறம் வெளியில ஏதாவது ஒரு ரிவ்யூவர் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துட்டு வருவாங்க. பாத்தீங்களா மெடிக்கல் ரிப்போர்ட், அவங்களுக்கு உண்மையிலேயே அடிபட்டிருக்கு. அந்த தடவை லாங்குவேஜ் கார்டு எடுத்தாங்க, இந்த வாட்டி வேற ஏதாவது கார்டு எடுத்துட்டு வருவாங்க. புரிஞ்சவன் பிஸ்தா, விளக்கம் கேட்காதீங்க. அதுதான் கோரே வந்து பாரு கிட்ட கோரே வந்து தப்பா எல்லாம் இருக்கு. அது கேச் வந்து யூஸ்வலா அந்த மாதிரி பிஹேவியர் சேஞ்ச் தான் பண்ணணுன்ற மாதிரி அவர் வந்து அது அடிப்பாரு. அது இப்போ வீக்கெண்ட்ல இது அந்த மாதிரி இந்த வீக்கெண்ட்லலாம் அது அட்ரஸ் பண்ணாம போறதுனால தான் என்னவோ வந்து இவங்க அதே மாதிரி தான் இருக்கு அவங்களோட பிஹேவியர். ரைட், லைக் ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு இப்போ 6th வீக் இது. இப்பவும் அதே சேஞ்ச், அவங்களோட எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லையே. இதுல என்ன பிரச்சனைன்னு சொல்றேன் வேணும். நான் அதை ஜோக்கா சொன்னேன் அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டுங்கிற விஷயம். பட் நான் சீரியஸாவே சொல்றேன், அது பயங்கர ரொம்ப ப்ரூவன் வீடியோ. அது அவங்களுக்கு வந்து பிசிக்கலா எந்த காயமும் இல்ல, டாக்டர்ஸும் சர்டிஃபை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கூட கமலுக்கு வந்து a kind of bad name was happened for that thing. இதுல இந்த விஷயத்த விஜய் நான் பொதுவா நீங்க சொல்ற எல்லா கருத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 5 வாரம் அவர் சும்மா இருந்தாரு, திஸ் தட் எவ்ரிதிங் இஸ் 100% ஐ அக்ரி. பட் இந்த விஷயத்த அடிக்க முடியுமாங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஏன்னா நிஜமாலுமே அந்த டைம் வந்து
ஒரு அந்த பொண்ணு வெளியில வந்ததுக்கு அப்புறம் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து அப்ப வந்து ஐ டோன்ட் திங்க் மெனி ஸ்டூட் அப் ஃபார் கமலஹாசன் பிகாஸ் ஐ டோல்ட் நோ வி ஹேவ் அன் ஆட்டிடியூட் லைக் அது என்ன ஹோஸ்ட்னா நீ சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கணுமா அப்படின்ற ஆட்டிடியூட் இங்க நிறைய பேருக்கு இருக்கு. அப்போ வந்து நிறைய பேர் வந்து பாரு அது எப்படி அடிப்படாம அந்த பொண்ணு இப்படி சொல்லும், கமல் வந்து ஒரு பொண்ணுங்கிறதுனாலதான் இப்படி பண்ணிட்டாரு, வேற லாங்குவேஜ் பொண்ணுங்கிறதுனாலதான் இப்படி பண்ணிட்டாருன்னு எக்கச்சக்கமான பழி கமல் மேலதான் விழுந்தது. விஜேஎஸ் வில் கெட் இன் டு மோர் ட்ரபிள் இந்த இஷ்யூ பேசப்பட்டா. சோ நான் இதை விஜேஎஸ் கேட்டா சந்தோஷம், பட் கேட்கலன்னா நான் அவரை பெருசா பிளேம் பண்ண மாட்டேன். ஏன்னா வரலாறு அப்படி. இந்த மெடிக்கல் இதுக்கே நான் சொல்லல, இப்ப அடிபட்டுச்சு இதெல்லாம் ஓகே, பட் த ஹோல் திங்குமே வந்து பாருக்கிட்ட இருக்கிற பிஹேவியர் என்னன்னா, ஒரு கேம் ஒன்று விளையாடுறோம், அதை வந்து ஸ்பாயில் பண்ணணும், அதுதானே அவங்க கேமா இருக்கு, இல்ல அக்லியா விளையாடணும், அதுல இருக்கிற நுவான்சஸ் மத்தவங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்றது தான் அவங்க பிஹேவியராவே இருக்கு. அந்த இன்டென்ஷனை நீங்க கால் அவுட் பண்ணணும், கண்டிப்பா அந்த கால் அவுட் இன்டென்ஷன், பண்ணணும். அதுதான் சொல்றேன், அந்த நான் இந்த மெடிக்கல் இஷ்யூக்கே நான் போகல, அந்த இன்டென்ஷன் அவங்களுக்கு ஒவ்வொரு கேமும் விளையாடும் போது பாரோட மைண்ட் எப்படி யோசிக்குதுன்னு நான் கேட்கிறேன். நான் இப்ப இந்த கேம் விளையாடுறேன்னா நான் இது வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி இதை வந்து ஸ்பாயில் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்டே ஒர்க் ஆகுதா? அப்ப அது கோரே அது ராங் இல்ல ரேணு, அதை நான் எப்படி பாக்குறேன்னா, இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க ரொம்ப கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. திருப்பி ஆதிதான் சொன்னாரு, திருப்பி எந்திரிச்சு போய் விளையாண்டது கூட ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கிடையாது, இது அவங்க வந்து எப்படியாவது சபரியை ஜெயிக்க விடக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷனா இருந்துச்சு. எனக்கு என்ன புரியலன்னா, அவங்களுக்கு அடிப்பட்டதுக்கு முன்னாடியே ஷீ இஸ் டிஸ்குவாலிஃபைட் ரைட். அப்ப அவங்க அந்த அடிவப்பட்டிருக்கவே அவங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா அவங்க ஆல்ரெடி டிஸ்குவாலிஃபைட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் விளையாடுறது எப்படி ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஒண்ணு. செகண்ட், அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நீங்க கேட்டீங்களா ரேணு, அதுக்கு நான் பதில் சொல்லட்டுமா? அவங்களோட பிரச்சனை, நான் ஜெயிக்கணும், ஒரு டாஸ்க்னா அதோட வெற்றி எனக்கா இருக்கணும், அப்படி எனக்கா இல்லாத பட்சத்துல அந்த டாஸ்கையே நான் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவேன், இவ்வளவுதான். திஸ் இஸ் வெரி சிம்பிள். போன வாரம் அவங்க ஏன் அமைதியா இருந்தாங்கன்னா ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு, வெளியில இருந்து ஆட்கள் வந்தாங்க, இன்னொன்னு அவங்கள வைல்ட் கார்டை சென்டர்ல விட்டுட்டு அவங்க வந்து பேக் ஸ்டேஜ்ல சின்ஸ் திவ்யா வந்து கொஞ்சம் அக்ரெசிவா இருந்ததுனால திவ்யாவை வந்து ஒரு பேட் லைட்ல போடுறது, அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு அல்டிமேட்லி பாரோட இதுதான், நான் ஒரு கேம்ல இருக்கேனா அந்த கேமை நான் ஜெயிக்கணும், இல்லைன்னா அந்த கேம் ஜெயிச்சவங்களையோ இல்ல யாரையாவது ஒருத்தரை பிக் பண்ணி அவங்கள வந்து டேமேஜ் பண்ணி அந்த விக்டரிய வந்து நான் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவேங்கிறது தான். விக்டரி ஒண்ணுமே இல்லாம ஒரு நிமிஷம் கோச்சுக்காதீங்க, அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்றேன். இல்ல நீங்க பேசுங்க, ஒரு பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். அல்ல, ஒண்ணுமே இல்லாம பண்றதை விட அவங்க அந்த வெற்றியை வந்து சந்தோஷமா கொண்டாடவே கூடாது ஒரு செகண்ட் கூட. அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த மொத்த வீட்டையுமே கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல போட்டு நசன்னு பேசி சண்டை போட்டு எதையாவது பண்ணி, இப்ப நம்ம ஜெயிச்சோமா எப்பா அதெல்லாம் கொண்டாட வேணாம், எப்பா இந்த பொண்ணு அமைதியானா போதும்பா, கொஞ்ச நேரம் நம்ம நிம்மதியா இருக்கலாங்கிற ரேஞ்சு கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த வீட்டுல யாருமே சந்தோஷமா இருந்துடவே கூடாது. அதாவது அவங்க கஷ்டப்படும் போதோ மன வருத்தத்துல இருக்கும் போதோ தோத்து போயிட்டாலோ இல்ல அழுதுகிட்டு இருந்தாலோ அந்த வீட்டுல வேற யாரும் சந்தோஷமா இருந்துடவே கூடாது. சொல்லுங்க காயத்ரி, அதுக்கப்புறம் ஏஹெச் காயுமா. இது பேசிட்டீங்களா தெரியல. இப்ப லைவ்ல வந்து என்டையர் அந்த வைல்ட் கார்ட்ஸ் அந்த 3 பேர் இருக்காங்களே, அமித்தை தவிர்த்து 3 பேரு, they are like along with Parvati and Kamrudan, they are planning to go against Kani, FJ and especially அந்த அன்பு கேங். சோ இது பேசிட்டீங்களா இல்ல? அந்த காட்சியை தான் நான் இப்ப பாத்துக்கிட்டு இருந்தேன். யாரு? கமருதீன் பார்வதியோட சேர்ந்து பண்றாங்களா? சாண்ட்ரா, கமருதீன், பார்வதி, சாண்ட்ரா, பிரஜன், அது ஆக்சுவல் பிளான் என்னன்னா இவங்க 3 பேர் வந்து ஃபுல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு they want Parvati inside until the end. The others can be easily eliminated. Allah, the initial plan was to go against her, right? Allah, the initial plan was to go against her, allava, to keep her like keep going against her, so they'll have that mileage. எனக்கு இப்போ வீக்கஸ்ட் லிங்க்னு ஒண்ணு பேசினாங்களே, அதை வச்சுதான் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா அவங்க பார்வதிக்கு அகேன்ஸ்டா போகும்போதுதான் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கலையே. இதுல நீங்க யோசிச்சு பாருங்க, இதத்தான் நான் அப்ப சொன்னேன். இங்க பாருங்க, இப்போ இது ஒரு பிளான் ஓகேவா, இவங்க பார்வதியோட சேர்ந்து மத்தவங்களை டிஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கும் போது பார்வதி ஜாலி நானும் வரேன்னு வந்துட்டாங்க. ஆனா
இத போன வாரம் இவங்க பார்வதிக்கு எகெயின்ஸ்டா இது எடுக்கும் போது மத்தவங்க எல்லாம் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணல. அவங்க எத்திக்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணலனால நான் சொல்ல மாட்டேன். அப்படி அவங்க எத்திக்ஸ் எல்லாம் இன்னைக்கு பள்ளிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இட் இஸ் நாட் அபவுட் எத்திக்ஸ். இது வந்து 1000 இருந்தாலும் நாங்க பார்வதியா நியூ என்ட்ரண்டா பார்க்கும்போது நாங்க பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஸ்டாண்ட் எடுத்தாங்கல்ல. நான் வந்து இத எத்திக்கலா இது தப்புதான் காயத்ரி. ஆனா நான் இதை எப்படி பாக்குறேன்னா உங்களுக்கு ஆவணும்டா, உங்களுக்கு வேணும்டா, இப்படி பாக்குறேன் நானு. இல்ல எனக்கு ஒரு தடவை கூட எக்ஸ்பிளைன் பண்றீங்களா ப்ளீஸ்? இல்லடா, லாஸ்ட் வீக் வந்து their intention was to play go against பாரு, கரெக்ட்டா? வைல்ட் கார்டோட இன்டென்ஷன் வந்து பாருக்கு அகைன்ஸ்ட். Did housemates supported them? Did housemates support them? அதாவது வெளியில இருந்து பாக்குற இவங்களுக்கே அவ்வளவு கோவம் இருந்தது பாருவோட ஆக்டிவிட்டிஸ் மேல, பாருவோட பிஹேவியர் மேல. ஆனா உள்ள இருந்து அனுபவிச்சாலும் அவங்க வந்து கொஞ்சம் கூட கோஆபரேட் பண்ணல வைல்ட் கார்ட்ஸ்க்கு. கரெக்டா? கரெக்டா? சப்போர்ட் பண்ணல அப்படிங்கறத தாண்டி they encouraged பாரு by giving best performer. கரெக்டா? ஆனா when they pitched this idea with பாரு, let's move against Kani, FJ, Sabariங்கும்போது did பாரு hesitated? No, she didn't hesitate. She was all up. Anyone against those people, she's up for it. அப்போ நான் ஏன் அந்த சபரிக்காகவும் எஃப்ஜேக்காகவும் வருத்தப்படணும்? உனக்கு நல்லா வேணும் அப்படித்தானே நான் நினைக்க முடியும். I acknowledge that this is not ethical. ஆனா like when you don't stand for a right thing, one day that will go against you also ல. ஓகே, ஸோ இப்போ வந்து அவங்க லைக் சாண்ட்ரா சொல்ற மாதிரி இப்போ நம்ம வந்து பார்வதிக்கு நிக்கலன்னா நாளைக்கு வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம 3 பேரையும் கார்னர் லைக் இது பண்ணுவாங்க. அதுதானே அவங்க பண்றாங்க. அவங்க இந்த வீக்லிங் கேம முதல்ல ஆட ஆரம்பிச்சதே அந்த ஹவுஸ்மேட்ஸ் இல்ல. வழியில பாத்துட்டு தானே வந்திருக்காங்க. they should know what is right and wrong, right? so far சரி, the so called அன்பு கேங் எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப அன்எத்திக்கல்லாம் ஒன்றும் பண்ணது இல்ல. they played the game. இந்த இடத்துல வந்து அந்த பார்வதியும் பார்த்தோம்னா சரி நம்ம இப்போ உடனே யாராச்சும் கேரக்டர் அசாசினேட் பண்றேன் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதான். She has done a lot of things which are really not okay, and no sane person would stand by it. வழியில பார்த்ததுக்கு அப்புறமே do they really aren't those desperate measures right now that they are taking to okay இது வந்து இன்டெலிஜென்ட்டா பார்த்தோம்னா இது ஒரு ஆக்சுவலி ஒரு மூவா பார்த்தா இது அன்எத்திக்கல் பட் நல்ல மூவ். ஏன்னா பார்வதிய ஃபர்ஸ்ட் நான் பார்வதியை தூக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ நீட் எவ்ரி ஒன் சப்போர்ட் விச் ஐ எம் நாட் அட் ஆல் கெட்டிங். ஏன்னா அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் மொத்தமா முட்டாள் கூட்டமா இருக்கு. தே ஆர் டம். சோ நான் இப்போ ஆப்போசிட் கேம் தானே விளையாடணும். சோ நவ் ஐ எம் ஸ்டாண்டிங் பை பார்வதி டு கெட் அதர் சப்போர்ட். ஓகே, அதுவும் இல்லாம வீக்கஸ்ட் லிங்கை வந்து எடுக்கணும் அப்படின்னா அது பார்வோட போய் சேரதானே முடியும். பார்வை நாமினேட் பண்ணாலும் பாரு won't go out, திவாகர் won't go out. அது தெரியுது அவங்களுக்கு. சோ வீக்கஸ்ட் லிங்க் எடுக்கணும். அந்த குரூப் அதர் குரூப்பை உடைக்கணும்னா அப்ப வந்து இப்ப வந்து பாரு சைட்ல தான் நிக்க வேண்டியது இருக்கு, வேற வழி இல்ல. இல்ல ஹைலைட் என்ன தெரியுமா, நிஜமா சொல்றேன், தி சோ கால்ட் அன்பு கேங் they don't consider themselves as a group. இப்போ நீங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைவ்ல இப்போ வந்து யாரு சொன்னா தெரியல, வைல்ட் கண்டெஸ்ட் திவ்யா சொல்றா சரி நம்மளே குரூப்பிசம் பண்ணக்கூடாது சொல்லி நம்மள வந்து தள்ளப்பட்டு இருக்கு குரூப்பா விளையாடுறதுக்குன்ட்டு சொல்றா. ஹைலைட் த அன்பு கேங் பீப்புள் they are not நிஜமா சொல்லுங்க, who in the right headspace over there contestants would want Parvati as their captain? நான் சொல்லவா அது என்ன பிரச்சனைன்னு? அப்போ இருங்க, கரெக்டான கொஸ்டின். அப்ப எதுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் மட்டும் கொடுத்தாங்க? தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பார்வதி கேப்டனா வேணும்னு அவங்க நினைக்கலன்னா அவங்க பெஸ்ட் பெர்ஃபார்மரே கொடுத்துருக்க கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அன்பு கேங் வந்து ஏன் கேங்கா தெரியுதுன்னு நான் சொல்லட்டா? ரீசன் பீங் எஃப்ஜே. ஆக்சுவலி கனி சபரி தனித்தனியா தான் யோசிக்கிறாங்க. ஆனா இங்க என்ன சிக்கல்னா எஃப்ஜேன்னு வரும்போது they are coming into a spot like FJ மேல பாசம், சபரிக்கும் FJ மேல பாசம், இன்டைரக்டா ஒரு கும்பலா தெரியுது. ஆமா, இதுல ஏன்னா what FJ is doing is bullying. சோ நீங்க கண்டினியூஸா நீங்க தப்பெல்லாம் பண்ணவே வேண்டாம். ஆனா ஒரு தப்பு பண்றவனுக்கு நீங்க குரூப்பா வந்து ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அப்ப ஆப்வியஸா நீங்க குரூப்பா தானே தெரிவிங்க. ஓகே,
சரி, இப்போ எனக்கு குயிக் கொஸ்டின், ஃபனி ஒன் தோ. சரி, இப்போ அன்பு கேங் 2.0 இருக்கு. இந்த கேங் என்ன கூப்பிடுவாங்க? புல்லி கேங்கா? டாக்ஸிக் கேங்கா? முன்னாடி பூஜா கேங்னு கூப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப என்ன கேங்னு தெரியலையே. என்னது? கூஜா கூஜா. பூஜா கேங். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது இப்போ. நவ் தட் யூ ஹேவ் 2 ப்ராமினன்ட் குரூப்ஸ் இந்த இது. இப்போ வந்து விக்ரம், சுபிக்ஷா, வியானாலாம் எங்க ஜாயின் பண்ண போறா? எப்படி? தட் தட் வில் டெஃபினெட்லி அவங்க மேட்டர். மிடில்ல இருப்பாங்க. இந்த சைடு இருக்க மாட்டாங்க, அந்த சைடு இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கும் இருப்பாங்க, அவங்களுக்கும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா இப்ப ஏன்னா விக்கலோட ஒரு பிரச்சனை சர்ப்ரைசிங்லி ஆயிடுச்சுல்ல பார்வதிக்கு. ஆமா. சோ இந்த சைடு சேர மாட்டாங்கல்ல. சர்ப்ரைசிங்லி வியானாவே இன்னைக்கு வந்து பார்வதிய இது பண்ணிட்டு இருந்தா. கலாய்ச்சிட்டு இருக்கான்னு சொல்ல மாட்டேன். வீக்கெண்ட் இது பாத்திருப்பால்லம்மா. டாஸ்க்கு, வீக்கெண்ட் இது டாஸ்க்கு. பாத்திருப்பாங்கல்ல. சோ அத வச்சு அவங்க டிசைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வீக்ல யார் ஓ! கூட சப்போர்ட் பண்ணலாம்னு. கரெக்ட், யாருக்கு கரெக்ட், வந்து கரெக்ட். ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வருது. அதே மாதிரி விஜேஎஸ் யார வந்து நல்லா இது பண்றாரு அப்படிலாம் பார்த்துட்டே இருக்காங்க இல்லையா. அப்சர்வேஷன் இருக்கும். பேர்ல் மெர்சி ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சக்தி. தெரியலப்பா அவங்க ஹேண்ட் ரைஸே தெரியல. அவ எனக்கு பேசட்டும். காயத்ரி ஐ அம் அண்ட் டன் வித் மை ஏஹெச் தான் எனக்கு பாயிண்ட்ஸ். தெரிஞ்சுது. காமிக்குது. எஸ். பேர்ல் இருக்கீங்களா? Pearl. சரி அதுக்குள்ள ஏஹெச் பேசிரட்டும். ஓகே. ஹாய் ஏஹெச். என்ன யாருக்கும் நம்ம பேசுறது கேட்கலையா? கேக்குது சக்தி, எல்லாருக்குமே கேக்குது. இல்ல அவரும் பேர்ல் பேசுங்க பேர்ல். ஹலோ, எல்லாரும் இருக்கீங்களா? திடீர்னு ஹலோ. எல்லாரும் அமைதியாயிட்டீங்க. இல்லங்க பேசிட்டு தான் இருந்தோங்க. பேர்ல் உங்களை 2 டைம் கால் பண்ணோம். அப்படியா? சாரி எனக்கு கேட்கல. நான் வந்து அரோரா அழுதுட்டு இருந்தத பார்த்தேன். இன்னைக்கு நீங்க ஆலனோட சேர்ந்து என்னையும் அடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஃபெல்ட் சோ சாரி ஃபார் ஹர். இன்னைக்கு ஹோல் அது டே நம்ம ஆளன தாங்க அடிப்போம். உங்கள எல்லாம் அடிக்க மாட்டோங்க. அவரை சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க. அவரை எல்லாத்துக்குமே அப்படியா? அடிப்போம். அதனால நீங்க சொல்லலாம். ஏன்னா எனக்கு இந்த பாயிண்ட் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா நான் பேசணும்னு நினைச்சேன். நான் வந்து இன்னைக்கு ஐ வாண்ட் ஆல் கேர்ள்ஸ் அண்ட் மென் டு ஆக்சுவலி ஆன்சர் திஸ். ஓகேவா? பிகாஸ் எனக்கு என்னோட தாட் கரெக்டா அப்படின்ட்டு ஐ ஆல்சோ வாண்ட் டு அனலைஸ் மை தாட்ஸ். அதனால ஐ எம் ரேசிங் திஸ். நான் வந்து நேத்தி அரோரா வந்து அவங்க வந்து ரிப்பீட்டடா in my opinion Tushar, Aurora, Vickers and all are not for this game. Okay, by nature, and Amit also by nature I find them very very gentle. ரொம்ப ஜென்டிலான பீப்புள் வந்து இந்த கேமுக்கு தேர் really nice person. துஷாரோட ஹக்க பத்தி பேசிக்கலி இந்த ஷோல மேக்கர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஷோல இருக்க அந்த கியூட் மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஹாப்பி மொமெண்ட்ஸ் லைக் ஐ எம் தேர் ஃபார் யூ, அந்த ஷோல்டர் மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க காமிக்கிறதே கிடையாது. அதெல்லாம் நம்ம வந்து சோஷியல் மீடியால மட்டும் தான் பேசுறோம். அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து அந்த வீட்ல நடக்குது. ஸோ அந்த விஷயத்துல ப்ளே பண்ற முக்கியமான பேர் வந்து இந்த 3 பேரு. இப்ப அமித். ஓகே. அரோராவ பொறுத்தவரைக்கும் ஐ ஃபைண்ட் ஹர் ரியலி ஸ்வீட், ஜென்டில், ரொம்ப டெம்யூர் அப்படிதான் எனக்கு தோணுது. வெரி அனாலிட்டிக்கல். பட் ஷி இஸ் நாட் சம்மன் ஹூ ஸ்பீக்ஸ் ஃபார் ஹெர்செல்ஃப். ஓகே. நேத்தி நான் வந்து விஜேஎஸ் அவங்களுக்கு குடுத்த ஃபீட்பேக்கா இருக்கட்டும், பட் ஐ ஃபெல்ட் பேட் சம்வேர். நம்மள திருப்பி ஒருத்தர் வந்து யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கும்போது, நீ எல்லாம் தண்டத்துக்கு இருக்க, அது மீனிங் எல்லாம் தானே வருது. ஸோ அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது, நமக்கே ஒரு வந்து நம்ம வந்து மேபி நம்ம பொட்டன்ஷியல் அவ்வளவு இல்லாம கூட இருக்கலாம் அந்த மொமெண்ட்ல. பட் நம்ம இன்னுமே டவுன் ஆயிருவோம்ல. ஸோ ஐ வாண்டட் டு நோ அபவுட் ஹர். ஸோ அதனால நான் அரோரா சின்க்ளேர்ன்னு சொல்லிட்டு ஐ புட் இன் யூடியூப். ஐ சா ஹர் இன்டர்வியூஸ் அண்ட் ஆல். இன்னைக்கு மார்னிங் நான் யூடியூப் ஓபன் பண்ணும்போது என் ஃபீட்ல வந்து அரோரா பத்தி போட்டிருந்த வீடியோஸ்லாம் வந்துச்சு. அப்ப நான் 2 மேஜர் இன்ஃப்ளூயன்சர்ஸோட வீடியோ பார்த்தேன். இட் வாஸ் ட்ரூலி பெத்தட்டிக். வெளியில அவங்களுடைய ப்ரொஃபஷன வச்சு ஷி இஸ் நாட் ஃபிட் ஃபார் த கேம்ன்னு சொல்லிட்டு ஒரு நேரேட்டிவ் வந்து அவங்க பிகினிங்ல இருந்து செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எந்த டேக் ரிமூவ் பண்ணி நம்ம வந்து அவங்கள அரோரான்னு கூப்பிடுறோமோ, அந்த டேக வந்து எனக்கு ஜெனுயினாவே அந்த டேக பத்தி தெரியாது. நான் அந்த கேம்க்கு அவங்க வந்த பிறகு தான் ஐ நோ அபௌட் அரோரா. அந்த சோ இப்ப தே ஆர் லைக் அசோசியேட்டிங் ஹர் டு ஹர் அவுட்சைட் வேர்ல்ட். அந்த மாரி ஒரு பொண்ண பேசி இப்ப 2 அடல்ட்ஸ்குள்ள நடக்கிறது பிட்வீன் பாரதி பாருங்க பேரு கூட ஒழுங்கா வாயில வர மாட்டேங்குது. பிட்வீன் தட் மேடம் அண்ட் மிஸ்டர் கம்ருதீன் நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம அடல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிஹேவியர்ஸ நெறைய பேர் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க.
பட் அவங்களோட கேஸ்டஸ் ரிமார்க்ஸ பத்தி பேசல, கம்யூனல் ரிமார்க்ஸ பத்தி பேசல. ஆர் திவாகரோட அந்த ஸ்பெசிபிக் ரிமார்க்ஸ்லாம் இருக்குல்ல, வினோத்துக்காக வந்து இவங்க வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எதெல்லாம் பத்தி பேசணுமோ யூடியூப்ல, ஸ்பெசிபிக்லி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அத பத்தி கால் அவுட் ஒரு முறை கூட பண்ணல. வினோத்த பத்தி பேசினதெல்லாம் அவங்க கால் அவுட்டே பண்ணல. ராதர் இவங்களோட ப்ரொஃபஷனை பத்தி அவங்கள அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த கான்வர்சேஷனை பத்தி அவ்வளவு தூரம் அந்த பொண்ணை இப்ப வில்லிஃபை பண்ணிட்டாங்க. இப்ப வெளியிலயும் வில்லிஃபை பண்ணிட்டாங்க. இப்ப வீட்டுக்குள்ளேயும் யூ ஆர் த ரீசன் சொல்லிட்டு யூனோ ஐ திங்க் இஃப் தட் கேர்ள் இஸ் லைக் தட், நோ சம்படிஸ் பர்சனாலிட்டி இஸ் லைக் தட், அப்ப என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு பொட்டன்ஷியல் இல்ல. ஈவன் இஃப் ஷி ட்ரைஸ் இல்ல. நம்ம இந்த வீட்ல வந்து இந்த பிக் பாஸ் இதுலயே வந்து எத்தனையோ டிமென்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது உனக்கு வந்து சம்பளம் கொடுத்தது வேஸ்ட் ஆர் லைக் உன்னோட எக்ஸிஸ்டன்ஸே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை நம்ம பேசுறதுமே தப்பு தானே. அண்ட் செகண்ட்லி எனக்கு அதெல்லாம் தாண்டி ஓகேவா, இப்போ அந்த பொண்ணு வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரொஃபஷன் தப்பு, அது தப்பு, இது தப்பு அப்படி எல்லாம் பேசினா கூட ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சமாச்சும் வந்து அவங்களோட அது ஆக்சுவலி அந்த பொண்ணை இக்னோர் பண்ணிடலாம். அந்த பொண்ணை இக்னோர் பண்ணிட்டு பேசுறதுக்கு 1000 டாபிக் இருக்கு. அந்த மேக்கர்ஸ் வந்து ஆல்ரெடி அவங்க எவிக்ட் ஆக வேண்டியவங்க தானே. எவிக்ட் ஆக வேண்டிய பொண்ணை இழுத்து உட்கார வச்சுட்டு இன்னைக்கு அந்த பொண்ணு சொல்லுது, என்ன இவங்க நாமினேட் பண்றாங்க, என்னாலயும் முடியல, பட் ஆனா என்ன வெளியில அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு அவளே சொல்றா. வெளில அனுப்ப வேண்டிய பொண்ணை உள்ள உட்கார வச்சு அவங்க எந்த மாதிரி கான்டென்ட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? எனக்கு என்னமோ அது அவங்க திருப்பி அப்ஜெக்டிஃபை பண்றாங்களோன்னு தான் தோணுது. லைக் இன்னைக்கு திவாகர் உட்காந்து அவங்கள தூக்கி வச்சுக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி கான்டென்ட் அவங்க கிட்ட எதிர்பார்க்கறாங்களோ, ஆர் எனக்கு என்னமோ அந்த இனிஷியலா அந்த நேரேட்டிவ வந்து ஷிஃப்ட் பண்ணதுமே டுவர்ட்ஸ் தட் தான் தோணுது. பட் ஆனா ஆஸ் அ ஃபெலோ ஹியூமன் பீயிங் ரைட், ஐ am really feeling sorry for her. இதுக்கு நான் பதில் சொல்லலாமா இல்ல ப்ளீஸ் somebody want to? Yeah. ஓகே. எனக்கு என்ன பிரச்சனைனா, இது நம்ம 2 டைமென்ஷன்ல தான் பார்க்கணும். ஐ கம்ப்ளீட்லி பை யுவர் பாயிண்ட் ரிகார்டிங் தி அவுட் சைட் வேர்ல்ட், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு சமூக பொறுப்புங்கிறது ஒண்ணு வேணும். நீங்க ஒருத்தரோட ப்ரொஃபஷனை வச்சு அவங்கள இன்சல்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அந்த ப்ரொஃபஷனை வச்சு நீங்க அப்படி தப்பாதான் பேசணும்னா அது நீங்க யார பேசணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த அடிப்படை அறிவு புத்தி இருக்கணும். அது இல்லாதவங்க ஓகேவா. பட் நான் சேனல் நேத்து கேட்ட குவெஸ்டினை நான் தப்பு சொல்ல மாட்டேன். அது தோ இட் டார்கெட்டட் அரோரா. ஏன்னா அவங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி அரோராவை அவங்க அப்ஜெக்டிஃபை லைக் அந்த மாதிரி அவங்க பார்க்கல. அப்படி பார்த்திருந்தா அவங்க அதை இல்ல அதை அப்படி பார்க்கல. தே ஆர் ட்ரைங் டு get content out of people, or they are trying to solidly eliminate the people who are not giving content. இந்த ரெண்டுல ஒரு ஐடியா தான். நான் என் சைட்ல இருந்து ஒரு புஷ் கொடுக்கணும், சேனல் சைட்ல இருந்து ஒரு புஷ் கொடுக்கணும். அதை நாங்க கொடுத்துட்டோம் நேத்து. அந்த புஷ்ஷ வச்சு மேல வர வேண்டியது ஓம் பொறுப்பு. ஏன்னா அவங்க உள்ள யாருமே அவளை தப்பாவே எடுத்துக்கல. லைக் ஆஸ் விஜய் செட், உனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பீப்புள் பிலீவ்ஸ் யூ லைக் யூ ஆர் கேப்பபிள் அப்படின்னு. ஆக்சுவலி இன்க்ளூடிங் நீ, ஆலன் இது ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். நாங்க எல்லாருமே நம்புறோம் அந்த பொண்ணுக்கு இந்த கேமை விளையாட கேப்பபிலிட்டி இருக்குன்னு. அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் நம்பிக்கை இல்லை. சோ அதை நான் வந்து ப்ரொஃபஷனோட அதை இந்த வெளியில பேசுறவங்களோட அந்த டர்ட்டி திங்கிங்கோட உள்ள நடந்த விஷயத்த வந்து நம்ம கன்ஃபியூஸே பண்ணிக்க கூடாது. ஏன்னா அது எப்படி ஆயிடும்னா, அவங்க வேற என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அது அவங்க அரோராக்கு தான் அந்த செக்மெண்ட் வச்சாங்க. ஆனா தட் இஸ் டெஃபினெட்லி நாட் ஃபார் புட்டிங் ஹர் டவுன் அண்ட் ஆல். எய்தர் நீ வெளியில போயிடு, நீ உள்ள இருந்துக்கோ, அந்த இதுதான். இத கூட அது எனக்கு என்ன ரொம்ப நிட்பிக் பண்ற மாதிரி இருக்கு. அப்ப வேற என்னதான் பண்ண முடியுங்கிறது இருக்குல்ல. நமக்கு அந்த செக்மெண்ட் போரிங்காவே இருந்தாலும் தட் இஸ் அ நீடட் செக்மெண்ட். அது மட்டும் இல்ல, கொஸ்டின் கேட்டுட்டாங்க, அது அரோராவையே திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லையே. தே வுட் ஹவ் சூசன் ரம்யாக்கு பார்வதி சொன்ன பாயிண்ட் இது எனக்கு கரெக்டா தான் பட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு 4 பேர் ரம்யாவை சொல்லியிருக்கலாம். 4 பேர் விக்கல்ஸ், ஓகே விக்கல்ஸ் வந்து என்டர்டெய்னர்னு பேர் வாங்கிட்டாரா. 4 பேர் ஆக்சுவலி திவாகர சொன்ன பாயிண்ட் கரெக்டா இருந்தது. அவரோட பர்சனல் கம்ஃபர்ட்டுக்காக வராரு. ஆக்சுவலி யாருமே இந்த பாயிண்ட சொல்லவே இல்லைல்ல பல். அதாவதுங்க, இங்க சேலரி எங்களுக்கு கொடுக்கறது மக்களை என்டர்டெயின் பண்றதுக்கு, எனக்கு பர்சனலா என்ன வருமோ அதை நான் செய்யறதுக்கு இங்க வர்றது வந்து நான் வாங்குற சேலரியை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்கலாமே. அதே மாதிரி இந்த காசு சம்பளம் வாங்குறன்றத பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்கதான் சேலரி கொடுக்குறாங்க.
சோ ஹவ் கேன் வி சே நான் அவங்க அவங்க கேம் விளையாடுதான்னு அதை தராங்க. உங்க ஒப்பீனியனேட்டட் நீங்க பிக் பாஸோட ஒரு குவாலிட்டி என்ன தெரியுமா? யூ ஹாவ் டு பி ஒப்பீனியனேட்டட். நீங்க உங்களோட பாயிண்ட்ஸ் ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கணும். அப்ப எடுத்து வைக்கலன்னா அந்த சம்பளம் கொடுக்கறவன் கேட்க தானே செய்வான். அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அதையும் இவங்க பேசுற இந்த ஃபில்டி, இவங்க வெளியில இருக்கிறவங்க செட் பண்ற இந்த ஃபில்டி கான்டெக்ஸ்டையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அதை நம்ம தனித்தனியா தான் பார்க்கணும். இத நம்ம இப்போ இது அரோராவா இல்லாம எஃப்ஜேவை எல்லாரும் சொல்லியிருந்தா நம்ம இத அப்படி பார்த்திருக்க மாட்டோம்ல. அத டாஸ்கா தானே பார்த்திருப்போம். ஆன்சர் வந்து ஹவுஸ்மேட்ஸோட சாய்ஸ். அதுவுமே அவங்க தப்பாலாம் எதுவும் சொல்லல. ஸோ ஐ டென்ட் ஃபீல் தட் லைக் ஐ எம் சேயிங் யூ ஷுட் நாட் கன்ஃபியூஸ் போத். இல்ல நான் இது 2 டிமென்ஷனாவுமே வைக்கிறேன். ஐ எம் சேயிங் அவுட் சைட்ல இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸுமே தே சேஞ்ச்ட் த வே தட் வி சர்டன் பீப்புள் ஆர் லுக்கிங் அட் ஹர்னு நான் சொல்றேன். இன்ஃபேக்ட் நீங்க சேலரி பத்தி பேசுனீங்க. இப்ப நான் சேலரிக்காக தான் ஒரு விஷயத்த பண்றேன் அப்படின்றதும் ஓகே. அந்த சேலரிக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிறதுக்கு மேக்கர் கொஸ்டின் பண்ணலாம், கரெக்ட். பட் வை ஷுட் ஷி நாட் சே தட் ஐ எம் ஹியர் ஃபார் மணி? நான் இதுவே இன்ஃபேக்ட் சீசன் 4 தானே ஷிவானி இருந்தாங்க. அவங்களும் ஷி டிட்ன்ட் ஸ்பீக் எனிதிங் பட் ஷி ஸ்டில் டிராவல். பட் அவங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவ் ஷேட்ஸ் கொடுக்கவே இல்லை. அண்ட் அகேன் இந்த மாதிரி ஆக்சுவலி அரோரா மாதிரி எல்லா சீசன்ஸ்லயும் there have been multiple examples. At least this girl is brave enough to say that நான் வந்து இதுக்காக தான் உள்ள வந்தேன்ட்டு. ஐம் நாட் அவங்க கேம் பிளான நான் டிஃபெண்ட் பண்ணல. ஷீஸ் நாட் டூயிங் எனிதிங் இன் தட் ஹவுஸ். அவங்க சும்மா தான் இருக்காங்க, அதெல்லாம் அக்ரியபிள் தான். பட் தென் அந்த அவுட் சைடர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பத்தியுமே உங்க தாட்ஸ் என்னன்னு நான் கேக்குறேன். பிகாஸ் நான் அவுட் சைடர்ஸ் பத்தி நான் பேசணும்னா நான் இன்னொரு 10 நிமிஷம் கழுவி ஊத்துவேன். பரவாயில்லையா? லிட்டரலி எனக்கு அவ்வளவு கோவம் இருக்கு. எனக்கு வந்து இன்னைக்கு நான் அந்த ஒரு 2 இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஓகே. ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து நான் பேர் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, அதனால இல்ல நேம் them சாரி ஹோஸ்ட் தான் சொல்றோம். ஐ டோன்ட் ஹோஸ்ட் இன்னும் சொல்லாததுனால ஐம் நாட் சேயிங் தட். 2 பேர் ஓகேவா. ஒருத்தர் வந்து கண்டினியூஸா வந்து he only speaks gossip. அந்த பர்சன் வந்து he was the way he's been talking about this girl using the word grateful-ஆ இருக்கணும், அன்கிரேட்ஃபுல்லா இருக்காங்க. இந்த கிரேட்ஃபுல் வேர்டு வந்து ஒரு பர்சனை பார்த்து பேசுறது ரொம்ப 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 தப்பு. நன்றி உள்ள இருக்கணும், நன்றி இல்லாம இருக்கணும். கிராட்டிடியூட் எல்லாமே வந்து எந்த கான்டெக்ட்ல பேசணும்னு இருக்கு. நீ வந்து ஒரு அக்ரிமெண்ட், அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் an எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட். ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ல போய் ஒர்க் பண்ணும்போது நம்ம பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா தட் இஸ் நாட் பீயிங் கிரேட்ஃபுல் ஃபார் தி ஆர்கனைசேஷன். அரோரா உள்ள வர்றது எந்த அளவுக்கு பிக் பாஸ் அவங்களுக்கு ஃபோரமோ, அரோரா திவாகர்லாம் உள்ள வர்றது இவங்களுக்குமே ஒரு ஹைப் தான். இத வந்து நான் எப்ப இதை லைக் அந்த டைலாக் கிரேட்ஃபுல்ங்கிற வேர்ட் இல்லாம அந்த கான்டெக்ட் அவங்க எப்ப பேசலாம்னா, ஒருவேளை அரோரா வெளியே வந்து என்ன சேனல் இன்சல்ட் பண்ணிட்டாங்க, என்ன சேனல் அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு பிளேம் பண்ணும்போது யூ கேன் டெல் தட். இல்ல உங்களோட பேரை ஆக்சுவலி சேனல் மாத்திருக்காங்க. பிகாஸ் ஃபார் மீ அரோரா மேல இருக்கிற இமேஜ் வந்து நிறைய பேருக்கு பாசிட்டிவா மாறி இருக்கு. சோ அது இந்த ப்ரோக்ராம் உங்களோட இமேஜ மாத்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். பட் இப்ப இத சொல்லக்கூடாது. And I really like to know which stupid people do this. Like they did this. YouTubeல போடுங்களேன் அரோரா சிங்க்ளர். And I truly don't like. அவன் திருப்பியும் that fellow is tagging the name that all of us do not want to call out. எனக்கு அப்படி ஒரு பேர் இருக்குன்னு ஜெனுவனாவே இப்பதான் தெரியும். இவங்களை பத்தி நான் சர்ச் பண்ணும்போது தான் தெரியும். திருப்பியும் அதுக்கு கீழே இருக்க காமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் சோ வைல். எனக்கு அண்ட் இன்னொருத்தர் அவர் காசிப் பேச மாட்டாரு. பட் இந்த சொசைட்டல் இஷ்யூஸ் எல்லாம் ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ணாரு. லாஸ்ட் டைம் பிரதீப்போட இஷ்யூவை ரொம்ப அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு கால் அவுட் பண்ணாரு. அட்லீஸ்ட் ஒரு கால் அவுட் ஆச்சு பண்ணாரு. தட் ஹி டிடன்ட் கிவ் டிஃபெண்ட் பண்றது ரெண்டுத்துக்கும் நடுவுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து இவங்க இன்ஸ்டாகிராம்ல பண்ற விஷயங்களை கால் அவுட் பண்ணிட்டு இதெல்லாம் சமூகத்துக்கு நல்லது இல்ல, இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்கக்கூடாது, இவங்களை பார்த்து நம்ம ஊர் பொண்ணுங்க கெட்டு போயிருவாங்க, அதெல்லாம் பேசினவங்க பார்வதியோட கம்யூனல் அட்டாக்கோ இல்ல கம்ருதீன் பேசினதையோ இல்லனா வந்து எஃப்ஜே பேசுறதையோ திவாகர் பேசுறதுக்கோ ஒரு வீடியோ போடல. ஏன் போடல? அப்ப ஏன்னா அதை போட்டா அடிப்பாங்க, ஏன்னா அவங்க ஃபாலோவர்ஸ் அடிப்பாங்க. இந்த பொண்ணுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல, அதை அக்னாலேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த பொண்ணு மேல தப்பு இருக்குன்னா மிச்ச பேருக்கும் தப்பு இருக்குல்ல. எனக்கு என்ன ஏன் இதை இங்க கொண்டு வரேன் அப்படின்னா,
நம்ம வந்து ஹோலிஸ்டிக்கா பேசிட்டு இருக்கோம் இந்த ஸ்பேஸ்ல. ஐ அம் ட்ரூலி ஃபீலிங் சாரி ஃபார் திஸ் கேர்ள். யூனோ இப்ப இந்த பையன் போனதுக்கு அந்த பொண்ணு கில்ட்டியா ஃபீல் பண்ணலனா தான் நம்ம திருப்பி அவள அடிச்சிருப்போம். அட்லீஸ்ட் அந்த பொண்ணுக்கு அந்த கில்ட்டாச்சும் இருக்கு. சம்வேர் வி ப்ரோக். பட் ஆனா அது நான் இவங்க இன்டராக்ஷன்லாம் பார்க்கும்போது ஒரு ஜென்ஸி இன்டராக்ஷன்ஸ் நான் பார்க்குறேன். அவங்க ஏ கான்டென்ட் பேசினது தப்புன்னா, மேக்கர்ஸ் அத டெலிகாஸ்ட் பண்ணதும் தப்பு. சேனல் அத டெலிகாஸ்ட் பண்ணி அத 1 ஹார்ல போட்டது அத விட பெரிய தப்பு. இப்ப இவங்கள மட்டுமே தப்புன்னு சொல்லிட்டு இருந்தா, நான் ஜெனுயினா சொல்றேன். ஐ திங்க் இந்த ஏஜ் குரூப்ல நீங்க ஸ்கூல் கிட்ஸ் கூட தே ஆர் நார்மலா அத பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தப்பு அப்படின்னா எல்லா சேனல்ஸ்லயுமே நம்ம தப்புன்னு சொல்லணும்ல. அந்த ஒரு விஷயத்துக்காக இவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த 2 பேரையும் கெடுத்துட்டு யூ ஷுட் ஆக்சுவலி லிசன் டு தட் மேன் ஸ்பீக்கிங். ஓகே, ஹி இஸ் லைக் நோ இந்த மாதிரி ஷோல அக்லி ஆக்குறாங்க, அழுக்க ஆக்குறாங்க. சீரியஸ்லி என்னமோ அவங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம்